தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்குவது என்கிற அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். சொந்த கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் இருக்கிறார்கள். ஆனா ஏற்கனவே 4 கார் 5 கார் 20 கார் 25 கார் வச்சிட்டு இருக்கிறவங்க எம்எல்ஏ ஆகிருக்கிறாங்க. அவன் காரை எங்க நிறுத்துறதே தெரியாம அதுக்காகவே பழைய ஏக்கர் நிலத்தை வாங்கி காரை நிறுத்திட்டு இருக்கிறான். ஆக அனைவருக்கும் கார் என்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. உண்மையிலேயே கார் இல்லாத தொகுதியில போய் பணியாற்றுவதற்கு, தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்கள் பணியாற்றுவதற்கு கார் வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஏற்கனவே சொந்தமாக பல கார்களை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எதற்காக அரசாங்க செலவில் கார் வழங்க வேண்டும்? உண்மையிலேயே கார் வாங்க முடியாத, சொந்தமாக வாங்க முடியாத நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அரசு கடன் உதவி வழங்கி அவர்கள் கார் வாங்குவதற்கு உதவி செய்யலாமே தவிர அரசாங்க பணத்தை எடுத்து, அரசாங்கம் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கின்றாங்க, கஜானா காலின்னு சொல்லி பலமுறை பல அமைச்சர்களும் முதலமைச்சர் உட்பட சொல்லிட்டு இருக்காரு. இத்தகைய சூழ்நிலையில் காருக்காக இவ்வளவு பெருந்தொகையை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. ஆகவே இலவசமாக கார் வழங்குவது என்கிற அந்த முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கடனுதவி வழங்குவது என்கிற முறையில் உண்மையிலேயே தேவைப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வழங்கலாம். என்ன கேட்க விரும்புறேன், இப்ப இந்த விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பிரச்சனை போயிட்டே இருக்கு. இப்ப 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 75,000 கடன் தள்ளுபடி, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வெறும் 35,000 தள்ளுபடி என்று கடைசியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிச்சார். நான் என்ன கேட்க விரும்புறேன், அதுல அனைத்து விவசாயிகளுக்கும் எவ்வளவு வாங்கியிருந்தாலும் ஒரு 75,000 கடன் தள்ளுபடி என்ற முறையில் அரசு அறிவிக்க வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்தினோம். அனைவருக்கும் அப்படி வழங்க முடியாது, நிதி நிலைமை இடம் தரல என்று அமைச்சர்களின் இடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் கேட்கிற போது அப்படித்தான் பதில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விவசாயிகளுக்கு கொடுப்பதற்கு அரசிடம் பணம் இல்லை, ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் கார் வழங்குவதற்கு அரசிடம் பணம் இருக்கிறதா என்கிற கேள்வியை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் அரசை பார்த்தும் கேட்கிறார்கள். எங்களை போன்றவர்களை பார்த்தும் நீங்கள் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆகவே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் இலவசமாக வழங்குவது என்கிற முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறேன்.